निरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்லாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாவுடைய விளக்கம் பகவத்கீதை உண்மையுருவில். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் நம்ம 2ஆம் அத்தியாயத்துல 39வது பதம் படிக்கிறோம். ஏஷா தே அபிகதா சாங்கியே புக்தி யோகே துதாம் ஸ்ருணோ புத்தியா யுக்தோ யயா பார்த்தா கர்மபந்தம் பிரகாஸ்யசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அவே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். ஓ பிதாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். அதாவது ஆத்மீக பாதையில பல்வேறு தத்துவங்கள் உண்டு. பதஞ்சலியுடைய யோக சூத்திரம், அப்புறம் கபில வாசுதேவருடைய சாங்கிய தத்துவம், அப்புறம் கபிலர், கனாதனர், அஷ்டவக்ரர், ஜெய்மினி, இந்த மாதிரி ஒரு 6 முக்கியமான முனிவர்கள், 6 பேர் வியாசருடைய நேரடி சீடர்கள். கபிலர், கனாதனர், அஷ்டவக்ரர், ஜெய்மினி, பதஞ்சலி. இன்னும் ஒருத்தர் யாரு? கபிலர், கௌதமர். கௌதமர், கபிலர், அஷ்டவக்ரர், கனாதனர், பதஞ்சலி, ஜெய்மினி. இந்த 6 பேரும் ஒரு 6 தத்துவங்களை கொடுத்திருக்காங்க. அதாவது வேதவியாசர், வியாசதேவர் வேதங்களை தொகுத்ததுக்கு அப்புறம் அந்த வேதங்களை தன்னுடைய சீடர்கள்ட்ட கொடுத்து இத படிச்சுட்டு உங்க விளக்கத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. வியாச மகரிஷி என்ன பண்ணாரு? வேதங்களை எழுத்து வடிவில் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய இந்த 6 சீடர்களை கூப்பிட்டு இத படிச்சு உங்க விளக்கத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா, இந்த 6 பேரும் 6 விதமான தத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. 6 பேரும் 6 விதமான தத்துவம். பதஞ்சலியோட யோக சூத்திரம், ஜெய்மினியோட இது கர்ம மீமாம்சம், அப்புறம் கபிலரோடையது சாங்கிய யோகம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தத்துவங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா வியாசருக்கு இது எதுலையுமே முழு திருப்தி இல்லை. ஏன்னா வியாசர் எப்ப திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா, வேதங்களை தொகுத்து அதுக்கப்புறம் வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்து வேதாந்த சூத்திரம் கொடுத்து அதுக்கப்புறம் 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள் இதெல்லாம் கொடுத்து கூட வியாசருக்கு திருப்தி இல்லை. அவர் அதிருப்தியா ஃபீல் பண்றார். அவர் மனம் திருப்தி அடையல, ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு மனதுல. அப்ப அவருடைய நாரதர், அவருடைய குரு நாரத முனிவர், வியாசருடைய குரு நாரதர். வியாசர் சரஸ்வதி நதிக்கரையில தன்னுடைய ஆசிரமம் பத்ரிகா ஆசிரமத்துல இமயமலையில மேல பத்ரிநாத்ல ஒரு வியாசருடைய குகை இருக்கு. இன்னைக்கு போனால பார்க்கலாம். அங்க வியாசர் நித்தியமா இருக்கார். நமது பௌதிகமான கண்களால் அவர் காண முடியாது. சரஸ்வதி ஆற்றங்கரையில வியாச மகரிஷியோட குகை இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த குகைக்கு போற வழியில கணபதி குகை இருக்கு. அதாவது வியாச மகரிஷி மகாபாரதம் சொல்ல கணபதி எழுதிய இடம்.
விநாயகர், விநாயகருடைய குகை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா சீனாவுடைய எல்லை பார்டர் வந்துடும். அதுதான் எண்டு. பாரதத்தோடைய இந்தியாவுடைய எண்டு வந்து வியாசருடைய குகை அமைந்திருக்கு. இந்த மானா என்ற ஒரு கிராமம், ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம். சரி, அப்போ வியாசர் என்ன பண்ணார்? சரஸ்வதி நதிக்கரையில குளிச்சுட்டே அவர் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு வந்து மனதுல ஒரு திருப்தியே இல்லை, ஒரு அதிருப்தியா இருக்கு. அப்ப அவருடைய அவர் குரு நாரதர் அங்க வர்றார். நாரதர் சொல்றாரு, வியாசா, நீங்க ரொம்ப புத்திசாலி, நீங்க எப்பவுமே உண்மையை பேசுறவர், சத்தியத்தின்படி நடக்கிறவர், தெய்வீகமான விஷயங்களை பின்பற்றுபவர், தெய்வீகமான குணம் உள்ளது, இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க வேதங்களை தொகுத்திருக்கீங்க, அப்புறம் புராணங்களை கொடுத்திருக்கீங்க, உபநிஷத்துக்கள்லாம் கொடுத்திருக்கீங்க, எல்லாம் சரிதான். ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க எந்த இடத்துலயுமே நேரடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது நாம ரூப குணாதிசயங்களையும் அவரது தெய்வீக லீலைகளையும் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை நீங்க வர்ணிக்கவே இல்லையே. எப்படி நீங்க திருப்தி அடைவீங்க? அதை செய்தா மட்டும்தான் நீங்க திருப்தி அடைவீங்க. ஏ ஆத்மா சுப்ரசீததி, பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதால் மட்டும்தான் ஒரு ஆத்மா பூர்ணமான திருப்தி அடையும். அதை முதல்ல செய்யுங்க. அப்போ பல்வேறு தத்துவங்கள் இருந்தாலும் பாகவதமே அதிகாரப்பூர்வமானது. வியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் மிக உன்னதமானது. சரி, அப்ப இந்த பல்வேறு தத்துவங்கள் மூலமா கூட அந்த பல்வேறு தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அது கடைசியில எங்க வந்து முடியும் அப்படின்னு சொன்னா அது பக்தி தொண்டுல தான் முடியணும். இப்போ உதாரணத்துக்கு இங்க பகவான் கிருஷ்ணர் வந்து 2ஆம் அத்தியாயம், பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் பேர். சாங்கிய யோகா, சாங்கிய யோகம். யோகம் என்றால் இறைவனோடு இணைதல், யோகம் என்றால் இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல். சாங்கிய யோகம் என்றால் பொருட்களை விரிவாக விளக்குவது என்று பொருள். ரொம்ப என்ன எழுதியிருக்கார் பொருளுரையில? சாங்கிய யோகம் என்றால் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக விளக்கி கூறுவது. அப்போ இந்த உடல்னா என்ன, ஆத்மா என்றால் என்ன, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம், உடல் எத்தகையது, ஆத்மா எத்தகையது, உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள வேறுபாடு என்ன, இதை பற்றி வர்ணிப்பதுதான் சாங்கிய யோகம். இப்போ இந்த ஸ்லோகம் வரைக்கும் 22ஆம் அத்தியாயத்துல 38ஆம் ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து சாங்கிய யோகத்தை தான் சொல்ற. உடல்னா பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது, நித்தியமானது, அழிவற்றது, ஆத்ம விஞ்ஞானம். உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை விலக்கி ஆராய்வதுதான் சாங்கியத்தை. அப்புறம் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, 24 மூலக்கூறுகளுடைய கலவைதான் இந்த பிரபஞ்சம். இந்த 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்ந்து இந்த 24 மூலக்கூறுகள் தான் பிரபஞ்ச சிருஷ்டிப்பு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 24 மூலக்கூறுகள் யாருகிட்ட இருந்து வந்தது, எங்கிருந்து தோன்றியது? அது தானா தோன்றி திடீர்னு வந்துருமா? தானா தோன்றிருமா? கிடையாது. 5 பஞ்சமகா பூதங்கள், 5 பஞ்சமகா பூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேற்கின் முக்குணங்கள். இந்த 24 சேர்ந்துதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு காரணமா அமையுது. இந்த 24 கலவைகளுடைய இந்த 24 மூலக்கூறுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு. அப்படின்னா இந்த 24 மூலக்கூறுகளின் வேரை கண்டுபிடிக்கிறதா சாங்கிய யோகம். இந்த 24 மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது, யார்கிட்ட வந்தது, இதை யார் உற்பத்தி செய்தார், இந்த 24 மூலக்கூறுகளை யார் உற்பத்தி செய்தார் அப்படின்னு ஆராய்ந்து கடைசியில் எங்க வந்து முடியும்? பகவான் கிட்ட இருந்தா வந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்தான் படைப்பாளி. படைப்பு என்று ஒன்று உண்டென்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. இப்ப வந்து இந்த செல்போன் இருக்கு, இந்த செல்போன் ஒரு படைப்பு. இந்த செல்போன் ஒரு படைப்புன்னா இதற்கு படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. இதை யார் கண்டுபிடிச்சா, இதை எப்படி இயங்குது,
இந்த இயக்கிறதுக்கு என்னென்ன தேவை இருக்கு, இதெல்லாம் வந்து இதை படைத்தவர் நன்கு அறிவான். ஒரு செல்போன் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஞ்ஞானி, ஒரு மொபைல் போனை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, அந்த மொபைல் போன்ல உள்ள நமக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன, அது என்னென்ன பண்ணலாம், அதுல ஆபத்தான விஷயம் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருப்பார். அப்போ ஒரு சிறு மூளை படைத்த ஒரு விஞ்ஞானி ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கும் போது, அந்த எந்திரத்துக்கான ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்கும் போது, அந்த எந்திரத்தை உற்பத்தி செய்யும் போது பகவான் அதீத ஆற்றல் படைத்தவர், அனைத்துக்கும் ஆதாரமா இருப்பவர், அந்த விஞ்ஞானியோட மூளைக்கும் ஆதாரமா இருப்பவர், அந்த விஞ்ஞானியோட ஆன்மாவுக்கும் ஆதாரமா இருப்பவர், இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்புக்கே ஆதாரம் இருக்கிறப்ப அவர் எப்படி படைச்சிருக்கு? அதனால இறைவனின் படைப்பை நாம் வியந்து பாராட்டலமே தவிர இதை வந்து நம்ம பௌதிகமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. இறைவனின் படைப்பை நாம் ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ள முடியாது. விதண்டாவாதம் வாதம் செய்து அறிந்து கொள்ள முடியாது. கற்பனைகளை குதிரைகளை அவிழ்த்து விட்டு கற்பனை செய்து அறிந்து கொள்ள முடியாது. பக்தினால மட்டும்தான் இதை அறிந்து கொள்ள முடியும். படைப்பு எப்படி நிகழ்கின்றது, பகவான் எப்படி இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு மிக அழகாக பாகவதத்துல வர்ணனைகள்லாம் இருக்கு. சரி, இப்போ படைப்பு என்று ஒன்று உண்டென்றால் படைப்பாளி என்று ஒருத்தர் உண்டு. அப்ப இந்த 24 மூலக்கூறுகளும் யார் படைத்தார்? இறைவனே படைத்தார். இறைவனை யார் படைத்தார் என்று ஒரு முட்டாட்டுத்தனமான கேள்வி கேட்பாங்க. சத்சங்கத்துல வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, சாமி கடவுளை யார் சாமி படைச்சாங்க? அப்ப நான் சொன்னேன், ஐயா கடவுளை யாரும் படைக்க முடியாது, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல கடவுளுக்கு ஒருத்தர் இருக்கணுமே, கடவுளை விட ஒருவர் உயர்ந்தவர் என்று சொன்னால் அப்ப அவரை கடவுள் சொல்றதுல அர்த்தமே இல்லையே. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், கிருஷ்ணரை படைத்தது யார் என்று கேட்டால் இது முட்டாள்தனமான கேள்வி. அப்ப கிருஷ்ணரை ஒருத்தர் படைத்திருந்தால் நான் ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கிருஷ்ணரை படைத்தவர் அல்லவா நான் முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால கிருஷ்ணரை யாரும் படைக்கல, மாறாக கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் படைச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணர் யாரும் சார்ந்து இல்ல, மாறாக அனைத்தும் கிருஷ்ணரையே சார்ந்திருக்கு. சூத்ரே மணிகனா இவ மத்த பரதரம் நான் அந்நிய கிஞ்சிதஸ்தி தனம் ஜெயாமை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய். நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அர்ஜுனா அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கின்றது. அதனால கிருஷ்ணர் யாரையும் சார்ந்து இல்ல, நாம எல்லாம் தான் கிருஷ்ணரை சார்ந்திருக்கோம். பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை கிருஷ்ணர் சார்ந்து இல்ல, இந்த பிரபஞ்சம் தான் கிருஷ்ணரை சார்ந்திருக்கின்றது. அனைத்தும் அவரையே சார்ந்திருக்கின்றது. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. ரைட்? அப்போ இந்த சாங்கிய கொள்கையை ஆராய்ச்சி செஞ்சா இது எங்க வந்து முடியுது? கிருஷ்ணர்கிட்ட தான் வந்து முடியுது. அப்ப சாங்கிய யோகம் எங்க முடியுது? பக்தி தொண்டுல தான் முடியுது. சாங்கிய யோகம் எங்க முடியுது? பக்தி தொண்டுல தான் முடியுது. இந்த 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்ந்து, உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்தை ஆராய்ந்து, இந்த உடலும் ஆன்மாவும் இந்த பௌதிக சக்தியும் இறைவனிடந்து தோன்றியது என்ற முடிவுக்கு வர்றதான் சாங்கிய தத்துவம். அப்ப இறைவனுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அதனால பகவத்கீதையில கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்துல சாங்கிய யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்துல அதே கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் கபில வாசுதேவர், தேவகூதியின் புதல்வர், அவரும் சாங்கிய கொள்கையை சொல்றார். இந்த 2 சாங்கிய கொள்கையும் பக்தி தொண்டை நிலைநாட்டுகின்றது. பகவத்கீதையின் ஓரொரு ஸ்லோகமும் ஓரொரு அத்தியாயமும் பக்தி தொண்டை பறைசாற்றுகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் கபில வாசுதேவரின் போதனைகள் ஓரொரு ஸ்லோகமும் ஓரொரு பக்கமும் ஓரொரு அத்தியாயமும் தூய பக்தி தொண்டை சிபாரிசு செய்கின்றது. அப்போ சாங்கிய யோகம் சொன்னாலே பக்தியில தான் முடியும். சாங்கிய யோகம் மட்டுமல்ல, மற்ற அனைத்து யோகங்களும் பக்தியில தான் முடியும். அஷ்டாங்க யோகம் பக்தியில தான் முடியும். ஞான யோகம் பக்தி, எல்லா யோகமும் பக்திங்கிற தளத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவர் அந்த யோகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக பயிற்சி செய்யவில்லை, அந்த யோகத்தின் தாத்பரியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று பொருள். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. சாங்கிய தத்துவத்தை பத்தி சொல்லும் போது பிரபுபார் அடிக்கடி உபன்யாசங்களை சொல்வார். இந்த பொருளூரிலே எழுதியிருக்கார். போலி கபிலர் ஒருத்தர் இருந்தார், போலி கபிலதேவ். அவர் என்ன பண்ணாரு? சாங்கிய யோகத்தை வந்து நாத்திக தத்துவமா வெறிச்சார்.
இந்த 24 மூலக்கூறு தான் காரணம், அதோட நிப்பாட்ட. அப்புறம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, சில அறிவில் குறைந்தவங்க ரொம்ப எழுதியிருக்காரு, கபில வாசுதேவன், அதாவது நாத்திக கபில வாசுதேவன் சொன்ன விஷயம் தான் பகவத்கீதையில சாங்கிய யோகமா சொல்லியிருக்கு அப்படின்னு தவறாக சித்தரிக்கின்றார். ஆனா உண்மையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனைகளாகட்டும், கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வருடைய போதனை ஆகட்டும், இரண்டுமே பக்தி தொண்டை தான் பறைசாற்றும். அனைத்து வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துகள் அனைத்தும் பக்தி தொண்டையே பறைசாற்றுகின்றோம். அதனால இது வரைக்கும் கிருஷ்ணர் ஆத்மாவுக்கு உடலுக்குள்ள வித்தியாசம் சொன்னார். இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கர்ம பலனை பத்தி சொல்ல போறார். அதன் பின்னாடி படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், குருதேவ் மகாராஜ்.